பிரைஸ் தி லார்ட். எஸ்தர் 6ஆம் அதிகாரம். இந்த 6ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு 4 நீதிகளை வாசிக்க போகிறோம். நீதிமொழிகளில் கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியே இந்த எஸ்தர் சரித்திரத்தில் நிறைய விஷயங்கள் சம்பவித்தது. அதில் இந்த 4 காரியங்களை 6ஆம் அதிகாரத்தில் இருந்து இன்றைக்கி நம்ம தியானிப்போம். அதில் கொஞ்சம் சரித்திர பின்னணி, இந்த எஸ்தர் புஸ்தகம் எழுதப்பட்ட காலம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, யூதர்கள் பாபிலோனிய சிறையிருப்புக்கு போனாங்க இல்லையா? அந்த பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்த நாட்களில் பிற்காலத்தில் அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் மீதோ பர்ஷியா சாம்ராஜ்யமாக மாறுகிறது. ஏன்னா மீதோ பர்ஷியர்கள் பாபிலோனியர்களை தோற்கடிக்கிறாங்க. பின்பு அது அவர்களுடைய ராஜ்யமாக மாறுகிறது. அந்த ராஜ்யத்தில் அகஸ்வேரு என்கிற ஒரு ராஜா இருக்கிறார். அகஸ்வேரஸ் என்று சொல்லக்கூடிய ராஜா இந்த பெர்ஷிய ராஜாவுடைய ஆளுகையின் நாட்களில் நடைபெற்ற சம்பவம் இது. இதில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கேரக்டர்ஸ் யார் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது, அகஸ்வேரு ராஜா, இந்த பெர்ஷிய ராஜா, அப்புறம் மோர்தேக்காய் என்கிற ஒரு யூதர், இவர் எஸ்தருடைய சகோதரர். இவர் கர்த்தருடைய பார்வையில் செம்மையானது செய்யக்கூடிய ஒரு யூதன், உண்மையுள்ள ஒரு யூதன். இவருடைய நாட்களில் பார்த்தீங்கன்னா இவர் தேவனுக்கு முன்பாக தன்னை சரியான முறையில் நிலைநிறுத்தி எல்லா நீதிகளையும் கை கொண்டு வாழ்ந்தவர். இவரை எப்படி தேவன் உயர்த்தினார் என்பதை பார்க்கிறோம். அடுத்தது ஆமான் என்று சொல்லக்கூடிய அகஸ்வேரு ராஜாவினுடைய பிரதம மந்திரி. இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தீவினையான எண்ணங்களை கொண்டு நடக்கக்கூடிய ஒரு மனிதன். இவன் பார்த்தீங்கன்னா மோர்தேக்காய் மீது எரிச்சலாகிறான். இவனுக்கு தேவன் எப்படி முடிவு கட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது எஸ்தர் ராஜாத்தி. இவங்க யூதா கோத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்க தான் ராணி ஆகிறாங்க. ராஜா அவங்களுக்கு, அதாவது அகஸ்வேரு ராஜாவுக்கு ராணியாக இவங்க ஆகிறாங்க. தேவன் அவங்கள அந்த பதவியில் உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ இது எஸ்தர் புஸ்தகத்தில் முழுவதும் நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய காரியம். இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிற இந்த அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாளில் ராஜாவுக்கு நித்திரை கலைந்து போகுது. தூக்கம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறார். அப்படி அவர் நடந்து கொண்டு இருக்கும்போது அவரை சந்திக்கிறதுக்காக ஆமான் வர்றார். வரக்கூடிய ஆமானை அழைத்து ராஜா சில வார்த்தைகளை பேசுகிறார். அப்படி பேசும்போது நடைபெற்ற காரியங்கள், பின்னாடி அதனுடைய விளைவு, அந்த ஆமானோடு அவர் பேசி கொண்டிருக்கும்போது சில கேள்விகளை கேட்கிறார் ராஜா. என்னன்னா, ராஜாவை கௌரவப்படுத்தின ஒரு மனிதனுக்கு நம்ம எப்படி கௌரவம் கொடுக்கணும்னு கேட்குறாரு. ஆமான் அந்த கௌரவம் தனக்கு தான் நினைத்து கொண்டு அவன் சில விஷயங்களை சொல்கிறான். ஆனால் அவன் சொன்ன காரியங்கள் அவன் அழிக்க நினைத்த மோர்தேக்காய்க்கு போய் சேருகிறது. அதை ஆமானே செய்யும்படியாக கர்த்தர் செய்கிறார். பின்னாடி ஆமான் தூக்கு மரத்தில் தூக்கி போடப்படுகிறான். அவன் அழிந்து போகிறான். ஸோ இந்த முக்கியமான பகுதிகள் நிறைந்த இந்த எஸ்தர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம இந்த காரியங்களை வாசித்து இதோடு ஒத்து போகிற அந்த நீதிமொழிகள், எப்படி இந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் நீதிமொழிகளில் சொல்லப்பட்ட வசனங்களோடு ஒத்து போகுது என்று நம்ம பார்க்கலாம். முதல்ல எஸ்தர் 6ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 3 வரைக்கும் உள்ள வசனங்கள். இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அகஸ்வேரு ராஜாவினுடைய நித்திரையை தேவன் எவ்வாறு கலைத்தார் அப்படின்னு பார்க்கிறோம். எஸ்தர் 6:1-3. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடவடிக்கை புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மோர்தேக்காய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது என்று வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மோர்தேக்காய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். இப்போ இந்த வசனங்களில் 3 வசனங்கள் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ராஜாவுக்கு ஒரு இரவில் நித்திரை கலைந்து போகுது.
தூக்கம் இல்லாமல் ராஜா வந்து அப்படியே நடந்து கொண்டே இருக்கிறார். ஏதோ ஒன்று அவரை பாதிக்குது, என்னன்னு தெரியல. ஆனால் தூக்கத்தை இழந்து போய் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறார். அப்படி நடந்து கொண்டிருக்கும்போது அவர் சொல்கிறாரு தன்னுடைய பிரதானிகளை பார்த்து, ராஜாக்களுடைய நாளாகம புஸ்தகம் ஒன்று இருக்கும். அதில் வந்து ராஜாவுடைய முக்கியமான அந்த ராஜ சமூகத்தில் நடைபெற்ற முக்கியமான காரியங்கள், நிகழ்வுகள் எல்லாமே வந்து கால வரைவரோடு எழுதப்பட்டிருக்கும். ஸோ அதை பற்றி வாசிக்கும்படி சொல்கிறார். என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னென்னா, ராஜாவை கொலை செய்யும்படி 2 பேர், பிக்தானா தேரேஸ் என்கிற 2 பேர் சதி பண்ணுறாங்க. அந்த சதியை கண்டுபிடித்து ராஜாவின் இடத்துல கொண்டு போய் சொல்கிறாரு மொர்தெக்காய். இதை மொர்தெக்காய் போய் சொன்ன உடனே அந்த 2 பேரையும் பிடித்து கொண்டுகிறாங்க. ராஜா காப்பாற்றப்பட்டார். ஸோ இந்த சம்பவத்துக்கு பின்னாடி அவங்க 2 பேர் அந்த தன்னுடைய உயிரை காப்பாற்றின மொர்தெக்காய்க்கு ஏதாவது கௌரவம் செய்யப்பட்டதான்னு ராஜா விசாரிக்கிறாரு. அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இல்லை அவனுக்கு ஒன்றுமே நம்ம செய்யலை அப்படின்னு சொன்ன உடனே ராஜா புரிந்து கொள்ளுகிறாரு, இது எவ்வளோ பெரிய தப்பு, நம்ம உயிரை காப்பாற்றினவனுக்கு நம்ம ஒன்றுமே கௌரவம் கொடுக்கலையே, அதனால தான் நமக்கு தூக்கம் கலைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி ராஜா புரிஞ்சுக்கிறார். இந்த மாதிரி அவர் யோசித்து கொண்டிருக்கும்போது அடுத்து ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன, அவரை சந்திக்கும்படி இந்த ஆமான் புறப்பட்டு வர்றான். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த ராஜாவுடைய நித்திரை கலைந்து போனது இல்லையா, இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு நிகழ்காலத்தில் பார்க்கும்போது ஒரு சாதாரண நிகழ்வு. அடிக்கடி நம்ம படுக்க போகிறோம், சில நாள் நமக்கு தூக்கம் வருவதில்லை, சில நாள் நல்லா அயர்ந்து தூங்குகிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் நித்திரையை தேவன் கலைக்க வல்லவர். அதாவது நம்ம திடீர்னு இப்போ இந்த ராஜாவுடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு பின்னாடி ஒரு நீதிமொழிகள் பாருங்கள். நீதிமொழிகள் 21:1 சொல்லுது, ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் அவர்கள் இருதயத்தின் போக்கையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இப்போ இந்த இடத்துல இந்த அகஸ்வேரு ராஜா வந்து ஒரு கிறிஸ்தவர் அல்ல, அவர் ஒரு யூதரும் அல்ல. ஆனால் தேவன் அவரை அந்த பதவியில் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். நம்ம வாசித்தோம் ரோமரில் 10 நாளைக்கு முன்னாடி, அதிகாரங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. அப்போ இந்த ராஜாவை அந்த பதவியில் தேவன் தான் அமர வைத்திருக்கிறாரு. அந்த இரவில் அவருடைய நித்திரையை தேவன் கலைத்து அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவருக்கு கொடுக்கிறாரு. என்ன, ஆமான் அழிவுக்குள்ளாக போக வேண்டும், மொர்தெக்காய் உயர்த்தப்பட வேண்டும். அதற்கான ஒரு காரியத்தை ராஜாவுடைய இருதயத்தில் போடுறதுக்கு தேவன் அவருடைய நித்திரையை கலைத்தார் என்று இதிலிருந்து பார்க்குறோம். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கும் எனக்கும் என்ன தோணுது, ராஜாவோட இருதயத்தை மாத்திரமல்ல, நம்ம இருதயத்திலையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஏவுதல்களை கொடுக்குறாரு. நம்ம வந்து திடுதப்புன்னு நமக்கு சில சமயங்களில் நம்ம சில காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் நம்மளை ஏவுகிறார் என்பதை புரிந்து கொள்ளுகிறோம். அதை வைத்து தான் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவருடைய சித்தத்தை அறியும்படி தேவன் நம்முடைய கண்களை திறக்கிறார் என்று சொல்லி. சரி, இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். எஸ்தர் 6ஆம் அதிகாரத்தில் 4 ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெக்காயை தூக்கி போட வேண்டுமென்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜ அரண்மனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா, முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா, அவன் உள்ளே வரட்டும் என்றான். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையன்றி ராஜா யாரை கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிப்பிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவினுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின்பு
அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். இப்போ ராஜாவை பார்க்கறதுக்காக வெளிமுற்றத்தில் ஒரு ஆள் வந்து உட்கார்ந்துருக்கிறார். யாரு? இந்த ஆமான். இந்த ஆமான் மோர்தேக்காயை பகைக்கிறான். எதுக்காக பகைத்தான் தெரியுமா? மோர்தேக்காய் இவன் ஆமான் அந்த சந்தை வெளிகளிலே வருகிற பொழுது ஒரு மேட்டுமையாக குதிரையில் உட்கார்ந்து வருவான், ராஜாவினுடைய ஒரு பிரதானி என்று சொல்லி. அப்படி அவன் வரும் பொழுது எல்லோரும் குனிந்து அவனை வணங்கினார்கள். இந்த மோர்தேக்காய் என்ன செய்கிறாரு? நான் தேவனை தவிர வேறு ஒருவரையும் நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லி இந்த ஆமானை அவன் வணங்கவில்லை. அப்படி செய்ததுனால ஆமானுக்கு அவன் மீது பயங்கர கோபம். எல்லாரும் என்னைய விழுந்து வணங்குறான், நீ யூதன் என்று சொல்லி நீ என்னைய வணங்காமல் இருக்கிறியா? நீ யூதர்களுடைய தெய்வம் ஒரே தேவனை தான் வழங்குவான் என்று சொல்லி நீ இருக்கிறியா என்று சொல்லி கோபப்படுகிறான். அந்த கோபம் அவனுக்கு பகைமை உணர்வை கொண்டு வந்து முதலாவது மோர்தேக்காயை அழிக்கும்படி நினைக்கிறான். மோர்தேக்காயோடு சேர்த்து அத்தனை யூதர்களையும் அழிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய திட்டம். அதுக்காக வேண்டி அவன் ராஜாவை போய் பார்த்து எப்படியாவது மோர்தேக்காயை தன்னுடைய வீட்டில் வச்சிருக்கிற தூக்கு மரத்தில் தூக்கி போடணும்னு சொல்றதுக்காக அவன் அங்கே போயிருக்கிறான். அப்படி போன இடத்துல ராஜா அவனை உள்ள கூப்பிடுறாரு. நம்ம இப்போ தான் பார்த்தோம், அவர் தூக்கம் கலைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாரு. மோர்தேக்காயை எப்படி கனம் பண்ணலான்னு அவர் யோசித்துக்கிட்டு இருக்கிறாரு. மோர்தேக்காயை கொல்லணும்னு திட்டம் போட்டுட்டு இவன் வந்திருக்கிறான். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் ஒரு ஸ்டெப் எடுத்து அவனை மோர்தேக்காயை காப்பாற்றுவதற்கும் ஆமானுக்கு அந்த தண்டனை வருவதற்கும் என்ன செய்யணுமோ அதை ஆண்டவர் செஞ்சிட்டார் பாருங்க. அப்போ இந்த சம்பவத்தில் என்ன நடக்குது? மோர்தேக்காயை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு ராஜா. ஆமானை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு ராஜா. ஆமான்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி என்னுடைய ஒரு யாருன்னு சொல்லல ராஜா. சொல்லாமல் என்ன சொல்கிறாரு? ராஜாவை காப்பாற்றின ஒருத்தனுக்கு, அது ராஜா கௌரவிக்க விரும்புகிற ஒருத்தனுக்கு எப்படி கனம் பண்ணணும் சொல்லுன்னு சொல்லி அவன்கிட்ட ஐடியா கேட்குறாரு. ஆமான்னு நினச்சிக்கிட்டான், நம்மளை விட முக்கியமான ஆள் அரண்மனையில் யார் இருக்கா, நம்மளை தான் கௌரவிக்க போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் நல்லா சொல்கிறான். அவனுக்கு இந்த மாதிரி ராஜாவுடைய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்தணும், அவனை வந்து போய் முக்கியமான ஆட்கள்லாம் போய் கூட்டிகிட்டு வந்து அவனை குதிரை மேலே ஏறி உட்கார வச்சு, அதுவும் ராஜாவோட குதிரையில் உட்கார வச்சு அவனை வந்து ஒரு வலம் வரும்படியாக செய்யணும். அப்புறம் அவனுக்கு முன்னாடி போய் சொல்லணும், என்ன ராஜாவை கௌரவிக்க விரும்புகிறவர்களுக்கு இப்படியே செய்யப்படும் அப்படின்னு வேற சொல்லி அந்த கௌரவத்தை கொடுக்கணும்னு சொன்னான். இப்படி அவன் சொன்னதெல்லாம் என்ன நினச்சி சொன்னான்? தனக்கு தான் அந்த கௌரவம் நினைக்க போகுதுன்னு நினச்சான். ஆனால் அவன் யாரை கொல்ல நினைத்தானோ அவருக்கு அந்த கௌரவம் போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதை அவன் வாயிலிருந்தே தேவன் வர வைக்கிறார். எப்படி அற்புதமாக தேவன் அதை திருப்புறாரு பாருங்க. ஸோ இந்த காரியத்தில் வந்து நம்ம எந்த ஒரு நீதிமொழிகளோட ஒப்பிட்டு பார்க்க முடியுதுன்னா, நீதிமொழிகள் 19:21 சொல்லுது, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். பார்த்தீங்களா? அப்போ அன்றாட வாழ்க்கையில் மனிதர்கள் எவ்வளவோ காரியங்களை மனதில் நினைக்க முடியும், தீர்மானம் பண்ண முடியும், யோசனை பண்ண முடியும். ஆனால் கர்த்தருடைய யோசனையே இறுதியில் நிற்கும். ஏன்னா ஒரு தீவினையை மனதில் நினைக்கிற ஒரு மனிதன் சில குறுகின காலத்துக்கு அவன் வெற்றி அடைவது போல காணப்படும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிற மாதிரி தெரியும். ஆனால் தேவனுடைய யோசனை எதுவோ அதுதான் நிலை நிற்கும். இப்போ ஆமான் போட்ட பிளான் பிரகாரம் எதுவும் நடக்கலை, தேவன் அதை மாற்றி போட்டார் என்று பார்க்கிறோம். சரி, அடுத்தது எஸ்தர் 6:10-12 பார்ப்போம். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மோர்தேக்காய்க்கு அந்த பிரகாரம் செய், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றிலும் தவறாதபடி பார் என்றான். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மோர்தேக்காயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். பின்பு மோர்தேக்காய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான்.
ஆமானோவென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீ விரித்து போனான். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. தன்னுடைய வாயிலிருந்து தான் சொன்ன அந்த ஆலோசனையை வாங்கி ராஜா என்ன சொல்லிட்டாரு? நீ சொன்னபடியே போய் மொர்தெகாய்க்கு செய்யின்னு சொல்லிட்டார். இப்போ மொர்தெகாயை கொல்லணும்னு சொல்கிறதுக்கு இவன் போயிருக்கான். இனி வாயை எடுக்க முடியுமா? ராஜா அவனை தான் கௌரவம் பண்ணும்படி சொல்லிட்டார். அவனால் ஒன்றும் பேச முடியல. அப்படியே துக்கத்தோடு போகிறான். அங்கே மொர்தெகாயை உட்கார்ந்துருக்கிறான். மொர்தெகாய்க்கு அவ்வளவு கௌரவம் அவன் கண்ணு முன்னாடியே கிடைக்கிது. அதுவும் அவன் கையிலிருந்தே கிடைக்கிது. அவனை கௌரவப்படுத்தி குதிரையில் வச்சு உட்கார்ந்த பிறகு சொல்கிறான் இந்த மாதிரி. அவன் சொன்ன வார்த்தைகளை ரிப்பீட் பண்ணிவிட்டு மிகுந்த எரிச்சலோடு அவன் வீட்டுக்கு திரும்ப போகிறான். மொர்தெகாய் அரண்மனை வாசலுக்கு அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஸோ இதோட நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நீதிமொழிகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மன தாழ்மையுள்ளவனோ கனமடைவான். ஸோ ஆமானுடைய இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? அவனுடைய மனமேட்டிமை. அவன் தனக்கு நல்ல பதவி கிடைத்து எல்லோரும் அவனை புகழ்ந்த பொழுது மிகுந்த மனமேட்டிமைக்குள்ள அவன் போய்விட்டான். அதன் நிமித்தம் அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சி வந்தது. ஆனால் மொர்தெகாய் அவன் பதவிக்கு ஆசைப்படவில்லை. தன்னுடைய ஒரு பெரிய ஒரு நிலைக்கு தான் வரணும்னு அவன் ஒருபோது நினைக்கவில்லை. அவன் இருந்த இடம் ராஜாவுடைய அரண்மனை வாசல். ஆனால் அவன் செய்த காரியங்கள் பெரிது. எந்தவித யோசனையும் இல்லாமல் தனக்கு ஏதாவது கிடைக்கணும்னு இல்லை, ராஜாவுக்கு நடக்க போகிற ஒரு ஆபத்தை ராஜாவுக்கு தெரியப்படுத்தினான். தன்னுடைய வளர்ப்பு மகளாகிய அந்த எஸ்தர் ராஜாத்தி அரண்மனையில் இருந்தபோதும் கூட அவன் தாழ்மையான நிலைமையில் தான் இருந்தான். தன்னுடைய வசதி வாய்ப்புகளை அவன் பெருக்கிக் கொள்ளவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷனாக இருந்தான். அதனால் யூதர்களுக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது அவன் சாக்கு உடை உடுத்தி அழுது கொண்டு அந்த வீதிகளில் போய் அரண்மனை வாசலில் உட்கார்ந்து யூதர்களுக்காக அவன் ராஜாத்தி இடத்துல ஒரு பிராது கொடுத்து எப்படியாவது நீ இதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி உபவாசம் இருந்து கர்த்தர் அவன் மூலமாய் யூதர்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணினார். அப்போ இப்படிப்பட்ட அந்த மொர்தெகாய்க்கு எப்பேற்பட்ட ஒரு கௌரவத்தை தேவன் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இவ்வளவு தீவினையான சூழ்நிலைகள் இருக்கும்போது ஆமான மாதிரி ஒரு சதி ஒருத்தன் பண்ணியிருக்கிற இடத்துல அது எல்லாம் அப்படியே ஓவர் டர்ன் ஆகி இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். ஸோ அப்போ காட் இஸ் இன் கண்ட்ரோல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இறுதியாக 4வது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா கடைசி 13-14 வசனங்கள். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சீரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லோருக்கும் அறிவித்தபோது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சீரேஷும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போகத் தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். அவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போதே ராஜாவின் பிரதானிகள் எஸ்தர் செய்த விருந்துக்கு வர ஆமானை துரிதப்படுத்தினார்கள். அப்போ அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சொல்லி பின்னாடி வாசிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறான். தன்னுடைய மனைவியின் பேர் சீரேஷ், அவங்க மனைவியின் பேர் குறிப்பிடப்பட்டிருக்கு வேதத்தில். அதே மாதிரி கூட இருந்த நண்பர்களுக்கும் சொல்கிறான், இந்த மாதிரி ஆகிப்போச்சு, நான் அவனை கொல்லணும்னு சொல்லி கேட்க போனேன் மொர்தெகாயை, ஆனால் ராஜா அவனை கௌரவம் பண்ணும்படி சொல்லிட்டார், அதுவும் என் கையிலே பண்ணும்படி செஞ்சிட்டாரே அப்படின்னு சொல்லி அவன் புலம்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படி சொல்லும்போது என்ன சொல்கிறா பாருங்க அவனுடைய மனைவி அவனை பார்த்து, நீ தாழ்ந்து போக தொடங்கிட்டீர் என்று சொல்கிறா. அவன் யூத குலமானால், மொர்தெகாய் ஒரு யூதன், அவன் யூத குலமானால் நீ அவனை மேற்கொள்ள முடியாது, என்ன ஆகும், நீர் தாழ்ந்து போவது நிச்சயம் என்று சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு புரிந்து விட்டது, இவன் ஒரு யூதனுக்கு முன்பாக போய் நின்று இவன் இதை செய்கிறான். தேவன் அவர் யூதர்களை என்ன செய்கிறாரு, நிலை நிறுத்துகிறாரு. ஸோ ஆனால் யூதர்கள் வழிபடக்கூடிய தேவன் உண்மையுள்ளவர்.
அவர் என்ன செய்கிறாரு, நீதியை நிலைநிறுத்துகிறார் என்பதை அவங்க அறிந்திருக்கிறாங்க. அவங்க மனைவி சொல்கிறாங்க, அவன் யூத குலமானால் நீர் தாழ்ந்து போவது நிச்சயம் என்று சொன்ன உடனே இம்மிடியேட்டாக காரியம் நடக்குது. அரண்மனையிலேருந்து கொஞ்சம் பேர் வர்றாங்க, இவனை கூப்பிட்றாங்க. ஆமான, உன்னை விருதுக்கு கூப்பிட்டார்ல ராஜா, நீ உடனடியாக புறப்படு அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போன இடத்துல உள்ள காரியங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எஸ்தர் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது. அடுத்த அதிகாரத்தில் நம்ம இன்றைக்கி முழுவதும் அதை பேச போகிறதில்ல. நம்ம அதனுடைய கடைசியில் என்ன நடந்துச்சுங்கிறத மட்டும் வாசிப்போம். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்ப்பணா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெக்காய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானுடைய வீட்டண்டையில் நடப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அப்படியே ஆமான் மொர்தெக்காய்க்கு ஆயத்தம் பண்ண தூக்கு மரத்திலே ஆமானை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. அப்போது கடைசியில் ஆமானுக்கு என்ன சம்பவித்தது? அவன் செய்த தீவினை அவன் மேலேயே சுமரும்படி தேவன் அதை அவன் தலையிலே சுமர பண்ணினார் என்று பார்க்கிறோம். அப்போ தீமையை விதைக்கிற ஒருவன் அதையே அறுவடை செய்வான் என்பதை இறுதியில் ஆமானுடைய வாழ்க்கையில் நடைபெற்றதாக நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் சொல்லுது, நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். இப்போ நீதிமானுக்கு வரக்கூடிய துன்பங்கள் பலவாக இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ யார் மூலமாக நீதிமான்களுக்கு துன்பம் வருது? துன்மார்க்கர் மூலமாக தான் நீதிமானுக்கு துன்பம் வருது. ஆனால் தேவன் என்ன செய்கிறாரு? காட் ஸ்விட்சஸ் தேர் ரோல்ஸ். அதாவது நீதிமான் இருந்த இக்கட்டான இடத்துக்கு துன்மார்க்கன் வரும்படி செஞ்சிடறாரு. இப்போ துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்தில் அழிந்து போகிறான், நீதிமானோ உயர்த்தப்படுகிறான். இப்போ இந்த சம்பவத்தில் இறுதியில் ஆமான் தூக்கி போடப்படுகிறான். அவன் செய்த மரத்தில் அவனே தூக்கி போடப்படுகிறான். ஆனால் மொர்தெக்காய் ஒரு பிரதானியாக அங்கே வைக்கப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமேன்.